அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லாருமே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா, பச்சை மொச்சை முருங்கைக்காய் போட்டு குழம்பு, புடலங்காய் பொரியல், முட்டை. இதுதான் இன்றைக்கி ரெடி பண்ணணும். அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். உலையும் அடுப்பில் வச்சுட்டு பச்சை மொச்சையை உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பச்சை மொச்சையில் குருமா வச்சாலும் நல்லாயிருக்கும், கறி குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி புளிக்குழம்பு வச்சாலுமே நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் புளிக்குழம்பு தான் வைக்கிறேன். அரிசி எடுத்து கழுவி உலையில் போட்டுட்டோம்னா அது விஷம் வெந்துட்டுருக்கும். நம்ம அதுங்களே குழம்புக்கும் ரெடி பண்ணிடலாம். அதைத்தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அரிசியை போட்டுட்டு நம்ம இன்னைக்கு குழம்புக்காக ரெடி பண்ணணும். பச்சை முச்சியை உரித்து முடிச்சிட்டேங்க ஃபுல்லாக. இந்த பாருங்கள், நல்லா முத்து முத்தாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஓகே போதும் அப்படின்னு உரிச்சிட்டு இந்த பச்சை மொச்சையோடைய அந்த தோலை வேஸ்ட்டு பண்ணாமல் மாட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன். இங்கே மாடுகள் அதிகங்க, அதனால் மாட்டுக்கு எடுத்தாச்சு. இப்போ முருங்காவை கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுட்டு புளி தேவையான அளவுக்கு ஊற வைக்கணும். தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ அரைக்கிறதுக்கு வெங்காயம், தேங்காய் இது ரெண்டையும் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். பொதுவாக புளிக்குழம்பு எல்லாருமே அரைக்காமலும் வைப்பாங்க. அரைச்சா கொஞ்சம் குழம்பு கூட கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ தேங்காய் போட்டு அரைச்சி குழம்பு வைக்கிறது. என்கிட்ட சின்ன ஜாரு கெட்டு போச்சுங்க. கொஞ்சம் முக்கால் சைஸ் ஜார் தான் இருக்குது. அதனால் அதில் போட்டு தான் அரைச்சிட்ருக்கேன். இதில் அரைப்படலை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு தக்காளியும் கூட சேர்த்து அரைச்சிட்டேன். இல்லைன்னா தக்காளியை பிணைஞ்சு விடுற மாதிரி இருக்கும். நான் அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இதை எடுத்து வச்சுட்டு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு நம்ம அரைச்சிருக்கோம்ல அந்த மசாலாவை சேர்த்துடணும். சேர்த்துட்டு காயையும் அந்த பயரையும் சேர்த்துடணும் கழுவி நல்லா. இப்போ குழம்பு பொடி, புளிக்குழம்பு பொடி ஒரு 2.5 ஸ்பூன் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டால் போதும். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு பச்சை மிளகாயையும் போட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிக்கணும். குழம்புக்கு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு தாளிக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கினவுடனேவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை அப்படியே ஊற்றி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிரும். அதே மாதிரி சைடில் முட்டைக்காக எடுத்து வச்சுட்டேன். 4 முட்டையும் அவிய போட்டுட்டேன். இப்போ புடலங்காவை கட் பண்ணி நம்ம புடலங்காய் பொரியல் வைக்கலாம். புடலங்காய் கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பட்டை வத்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கடலப்பருப்போட புடலங்காய் வேக வச்சு அதையும் போட்டுட்டோம்னா புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிரும். இன்றைக்கி சமையல் அவ்வளோதாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.